Morning students. Today we are going to continue our chapter 14 in 12th computer science, that is importing C++ programs in Python. So last class லேயே பார்த்தோம் ஒரு C++ ப்ரோக்ராமை பைத்தன் மூலமா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஒரு C++ ப்ரோக்ராம் OSல ரன் பண்ணனும் அப்படினா we need G++ compiler அப்படிங்கறதையும் பார்த்தோம் இல்லையா? என்ன பண்ணனும்? So I have a ஒரு C++ ஃபைல் palindrome இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு C++ ஃபைல் எனக்கு இருக்கு. and then பைத்தன்ல அந்த ஃபைலை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன், அந்த C++ ஃபைலை பைத்தன் மூலமா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேங்கற ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கு. சோ நமக்கு நல்லா தெரியும் C++ சோர்ஸ் ஃபைல்ல தான் கோடிங் இருக்கும். இப்போ நான் என்கிட்ட ஒரு C++ சோர்ஸ் ஃபைல் மட்டும் தான் வச்சிருக்கேன். என்ன பண்றோம், கமாண்ட் ப்ராம்ப்ட் குள்ள என்ன பண்றோம்னா பைத்தன் அப்படிங்கற கீவேர்ட் and then என்னோட பைத்தன் ப்ரோக்ராமோட பாத் -i and then C++ ப்ரோக்ராமோட பாத் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். enter a positive number னு கேக்குது, 252 தரேன். the reverse of this number is 252 and hence it is a palindrome அப்படினு சொல்லுது. சோ இப்போ என்னோட C++ ஃபைலை பைத்தன் ஃபைல் மூலமா நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். now let us check here. நம்ம ரன் பண்ணும்போது C++ சோர்ஸ் ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. ரன் பண்ணோட்டி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இத ரன் பண்ணோம்னாவே நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். so this file is called as executable file. okay, ஒரு சோர்ஸ் ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் will be created and this is how we run a C++ program using a Python program இல்லையா? ஸோ அதில் இந்த C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பைத்தன் ப்ரோக்ராமுக்குள்ளே நிறைய கோடிங்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா? இந்த கோடிங்ஸ் எல்லாம் எப்படி எழுதியிருப்போம், இது எல்லாமே நியூவாக இருக்கும் நமக்கு. இதை எப்படி எழுதியிருக்கிறோங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Python program to import C++. Python contains many modules. For a problem, Python allows programmers to have the flexibility in using different modules as per the convenience. The Python program what we have written contains few new commands which have not come across in basic Python program. Since our program is an integration of two different languages, we have to import the module like OS, sys and getopt. பைத்தன்ல நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. எல்லா மாடியூல்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்றோம்னா கோட் ரீயூசபிலிட்டிக்காக மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ரோக்ராம்ல நிறைய புது கோடிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாம இதுவரைக்கும் படிச்சதே இல்லை. இன்னைக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். and it is an integration of two different languages, C++ யும் பைத்தனையும் என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அதுக்காக நிறைய மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணனும். என்னென்ன மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா you have to import sys module, OS module, getopt module. இந்த மூணு மாடியூலை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். Before that, let us talk about what is a module. Modular programming is a software design technique to split your code into separate parts. ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றது தான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். The focus for this separation should have modules with no or just few dependencies upon other modules. எதுக்காக இத பண்றோம்னா ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூலை வந்து ரொம்ப அதிகம் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. we can have a minimum of dependencies but அதிக டிபெண்டன்சி இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். but how do we create modules in Python? பைத்தன்ல மாடியூல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? நிறைய built in modules இருக்குது. யூசர் டிஃபைன்டு மாடியூல்ஸை பைத்தன்ல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ பைத்தன்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். இதுக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அண்டு இந்த ஃபைல் நேமை நான் ஃபேக்டோரியல் அப்படின்னு சேவ் பண்ணுறேன்.
So every program written in Python is a module. பைத்தனில் எந்த ப்ரோக்ராம் எழுதினாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாடியூல்னு சொல்கிறோம். அண்ட் த நேம் ஆஃப் த மாடியூல் இஸ் த ஃபைல் நேம். இந்த ஃபைலை நான் ஃபேக்டோரியல்னு சேவ் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஃபைல் நேம் என்னது, ஃபேக்டோரியல். அண்ட் மாடியூல் நேம் என்னது, ஃபேக்டோரியல். உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் தியரி பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. A file containing Python code, for example factorial.py, is called as a module and its module name would be factorial. இந்த ஃபைலை நான் factorial.py சேவ் பண்ணியிருந்தேன்னா this file is a module. அந்த மாடியூல் பேர் என்ன, file name is the module name, factorial is the module name. We use modules to break down large programs into small and organized files. Furthermore, modules provide reusability of code. இந்த கோடை நான் நிறைய இடத்துல என்ன பண்ணிக்கலாம், reuse பண்ணிக்கலாம். We can define our most used function in a module and import it instead of copying the definitions into different programs. இந்த கோடையை நான் காப்பி பண்ணி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன்னா we can use the code. How to import the modules? ஒரு மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ணலான்னா, ஸோ ஃபைல் நேம் தான் மாடியூல் நேம், இது ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் அப்படின்னா மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம்னா we can use the function in another module. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் நேம் கொடுத்துடணும். இம்போர்ட் மாடியூல் நேம் எப்படி யூஸ் பண்ணலாம், மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் டாட் fact அப்படின்னு யூஸ் பண்ணலாம். We can import the definitions inside a module to another module. ஒரு மாடியூலில் இருக்கிற டெஃபினிஷன்ஸை இன்னொரு மாடியூலில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். We use the import keyword to do the to import our previously defined module factorial. We type import factorial. இப்போ நான் வேறு ஒரு ஃபைல் ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்கேன், ஃபேக்டோரியலில் இருக்கிற கோடிங் இதுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இம்போர்ட் ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு ஃபேக்டோரியல் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் ஃபேக்ட்டுங்கிறத கொடுத்தோன்னா அந்த கோட் வில் கம் ஹியர். நம்ம ரிப்பீட்டடாக அந்த கோடை திரும்ப எழுத தேவையில்லை. ஸோ இதை நம்ம யூசர் டிஃபைன்டு மாடியூல்னு சொல்கிறோம். பைத்தான் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பில்ட்-இன் மாடியூல்ஸ். பில்ட்-இன் மாடியூல்ஸ் நிறைய இருக்குது. Standard modules can be imported the same way as we import our user defined modules. User defined module எப்படி import பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், built-in modules import பண்ணிக்கலாம். Now we are going to see the standard modules which are required for our program to run C++ code. ஒரு C++ கோடை பைத்தனில் ரன் பண்ணோம்னா என்னென்ன மாடியூல்ஸ் தேவையோ அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மாடியூல்ஸ் தேவை, sys module தேவை, os module தேவை, get opt module தேவை. we need 3 modules. அதில் first one sys module பற்றி பார்க்க போகிறோம். sys means system. This module provides access to some variables used by the interpreter and to functions that interact strongly with the interpreter. இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு இன்டர்பிரிட்டரோட எப்படி இன்டராக்ட் பண்ணுறதுங்கிறத இந்த சிஸ் மாடியூல் சொல்லித்தரப்போகுது. இந்த சிஸ் மாடியூலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆர்க்வி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஸ் மாடியூலில் ஆர்க்வி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். So let us see an example. Let me write a program in Python. ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம். First sys module use பண்ணோம்னா we need to import the sys module and print functionல என்ன தரேன்னா sys module name dot function name argument values, அதுதான் வந்து function name of 0 அப்படின்னு தரேன். ஃபைல் example 1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே என்ன போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் example1.py
py அப்படின்னு கொடுக்குறேன். no such file or directory. அது பாத் தப்பா இருக்கு. பைத்தனுக்குள்ள எங்க இருக்கு? python space c colon python files example1.py. ஸோ என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த ஃபைல் நேம். ஸோ இதுதான் பைத்தன், இது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட். இந்த ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுது. 0 refers to the first value in the list அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பைத்தன் கமாண்டில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட இன்னொரு கமாண்ட் தரேன். இப்போ நான் என்ன தரேன்? கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு செகண்ட் ஆர்கியூமெண்ட் தரேன். செகண்ட் ஆர்கியூமெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த ஃபைல் என்ன பண்ணுறேன்னா 0க்கு பதில் 1 அப்படிங்கிறேன். let us save the file and execute this. இப்போ என்ன டிஸ்பிளே பண்ணுது? கம்ப்யூட்டர். ஸோ பைத்தனில் இது 0th ஆர்கியூமெண்ட், இது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லும்போது கம்ப்யூட்டருங்கிற வேர்ட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்? நான் 0 கொடுத்துட்டு கோலன் தரேன். ஃபைல் சேவ் கொடுத்துட்றோம். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் செகண்ட் ஆர்கியூமெண்ட் ஒரு லிஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம இதை ஸ்லைசிங்கில் பார்த்துருப்போம். ஆர்கியூமெண்ட் வேல்யூ கோலன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0 தரும்போது என்னோடய ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் டிஸ்பிளே ஆச்சு. 1 தரும்போது செகண்ட் ஆர்கியூமெண்ட் டிஸ்பிளே ஆச்சு. 0 கோலன் கொடுக்கும்போது 0க்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது? ஆர்கியூமெண்ட் வேல்யூஸுங்கிற ஃபங்க்ஷன். இது எந்த மாடியூலுக்குள்ளே இருக்குது? சிஸ்டம் மாடியூலுக்குள்ளே இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். sys.org is the list of command line arguments. command prompt na idha command prompt. command line arguments passed to the Python program. argv contains all the items that come with the command line input. command line la nama kudukra input la irukra ella arguments idu store panni vechukom. argv store panni vechukom. first argument sys.argv0 is always the name of the program, and sys.argv1 is the first argument you pass the program file here. first one எப்பயுமே என்னவா இருக்கும்? நேம் ஆஃப் த ப்ரோக்ராமாக இருக்கும். செகண்ட் நம்ம என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதுவாக இருக்கும். திஸ் வில் பி arg of 0, இது arg of 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயின் sys.argv of 1னா ஸோ நம்ம ஒரு C++ ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதியிருப்போம். arg of 1லேருந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருப்போம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். arg of 1 accepts the program file, Python program and the input C++ file as a array. ஸோ நம்ம எப்படி ஒரு C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தருவோம்? பைத்தன் ப்ரோக்ராம் தருவோம். அடுத்து என்ன தருவோம்? C++ ப்ரோக்ராமோட நேம் தருவோம். ஸோ argv0ல என்ன இருக்கும்? பைத்தன் ப்ரோக்ராம் இருக்கும். 1ல என்ன இருக்கும்? arg0 contains the Python program which is need not to be passed because by default it contains the source code. இந்த மெயின் பற்றி என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். arg1ல என்ன இருக்கும்? it contains the name of the C++ file which is to be processed. argument of 0ல Python file name இருக்கும். argument of 1ல C++ file name இருக்கும். This is the importance of importing a system module and usage of argument value function in system module. Okay. அடுத்து எந்த மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம்னா OS மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, OS மாடியூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாடியூல் அப்படின்னாலுமே we have to first import the module இல்லையா? import OS அப்படிங்கிற ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் கமாண்டுக்குள்ளே நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நேம் தரேன். அப்ளிகேஷன் நேம்னா MS Paint அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை தரேன். என்ன தரேன்?
my module name dot system அப்படிங்கிற function name bracketல இந்த variable இருக்கிற வேல்யூவை பாஸ் பண்றோம். Let us save this program. See என்ன ஆகுது, என்னோட MS Paint application open ஆகுது. ஸோ என்ன கோடிங் கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா import OS சிஸ்டம்ங்கிற கமாண்டில் இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஓப்பன் பண்ணி தருது. ஸோ OS மாடியூல் இஸ் யூஸ்டு டு இன்டராக்ட் வித் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். OS மாடியூல் எதுக்கு யூஸ் ஆகுது, ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. OS மாடியூல் ப்ரொவைட்ஸ் எ வே ஆஃப் யூஸிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. The function that OS module allows you to interface with the Windows operating system where Python is running on. எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பைத்தன் ரன் ஆகுதோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு தான் OS மாடியூல் யூஸ் ஆகுது. அந்த OS மாடியூலில் பர்டிகுலராக எந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம், சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட் த C++ கம்பைலிங் கமாண்ட். ஒரு C++ ப்ரோக்ராமை ஒரு OSல ரன் பண்ணோம்னா G++ கம்பைலர் வேணும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த G++ கம்பைலரை இன்வோக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், சிஸ்டம் ஃபங்க்ஷன் இன் OS மாடியூல். The OS.system function used here is to invoke the G++ compiler. எப்படி தரணும் அதுக்கு syntax அப்படின்னு பார்த்தோம்னா OS.system G++ compiler name variable name 1 mode variable name 2. ஸோ இந்த பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். OS.system அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன, G++ வேரியபிள் நேம் மோட் வேரியபிள் நேம் 2. எல்லாத்துக்கும் மிடில் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆல் த வேல்யூஸ் வில் பி என்டர்ட் as ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் கன்கேட்டினேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். சி OS.system is the module name. function வந்து system, OSங்கிறது module. function system is defined in OS module. G++ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா it is the compiler used to compile the C++ program in Windows operating system. அடுத்து variable name 1, இது C++ ஃபைலோட variable name 1 that is in string format. mode அது input மோடா output மோடான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. வேரியபிள் நேம் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஒரு C++ ஃபைலை ரன் பண்ணோம்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே என்னோட C++ ஃபைல் நேம் இன்புட் மோடா அவுட்புட் மோடா அதோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேம். ஸோ இதை தான் நம்ம இந்த சின்டாக்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். OS.system G++ என்னோட C++ ஃபைல் நேம், அவுட்புட்டை எங்கே சேவ் பண்ணணும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணணும். G++ compiler, it compiles the C++ file and the output will be sent to the executable file. அதுதான் இந்த சின்டாக்ஸோட மீனிங். It invokes the G++ compiler, executes the C++ file and the output will be sent here to the executable file. Plus in OS system indicates that all strings are concatenated as a single string and send it as a list. இந்த plus எல்லாம் எதுக்கு, இந்த எல்லா ஸ்ட்ரிங்கையும் concatenate பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கை ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ 2 மாடியூல் பார்த்துட்டோம். and the third module we are going to see is getOpt module. What is that? getOpt module. The getOpt module of Python helps you to parse. is splitting the command line option. இந்த command lineல நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் getOpt module யூஸ் ஆகுது. The module provides 2 functions to enable the command line argument parsing. getOpt.getOpt method. getOptங்கிறது module name, இது function name.
சரியா? The method parses the command line options and parameters list. Parses அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த கமாண்ட் லைனில் இருக்கிறத செப்பரேட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கெட் ஆப்ட் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்பிள் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெண்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு கெட் ஆப்ட் மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குன்னா ஆர்க்வி கமாண்ட் லைனில் கொடுத்துருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸோட லிஸ்ட், என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த வேல்யூலாம் ஆர்க்வியில் ஸ்டோர் ஆகும். ஆப்ஷன்ஸ் என்ன மோடுங்கிறது அண்ட் லாங் ஆப்ஷன்ஸ்ங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்க்வி, this is the argument list of values need to be parsed. கமாண்ட் லைனில் என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறோம் இதை பார்ஸ் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். அதுதான் ஆர்க்வியில் போய் ஸ்டோர் ஆகும். இன்னொரு ப்ரோக்ராம் the complete command will be passed as a list. The complete command will be passed as a list. Next one is options. This is string of option letters that the Python recognizes as for input or for output with options like I or O. I refers to input and O refers to output. Input mode, output mode, and followed that by a colon. கண்டிப்பா input modeக்கும் output modeக்கும் I colon O colon அப்படின்னு தரணும். Here colon is used to denote the mode, input mode, output modeங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன தரணும்? I colon get opt மாடியூல் பற்றி பார்த்துட்ருக்கோம். ரெண்டு வேரியபிள் நேம், மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம், ஆர்கியூமெண்ட்டோட லிஸ்ட். I colon used to denote the mode, என்ன மோடுங்கிறத டினோட் பண்ணணும், கண்டிப்பாக கோலன் இருக்கணும். அண்ட் லாங் ஆப்ஷன்ஸ், this is the parameter is passed with the list of strings. Argument of long option should be followed by a equal sign. In our program, the C++ file name will be passed as a string and I also will be passed along to indicate it as the input file. So, இதை input file indicate பண்ணுறதுக்கு இந்த long options யூஸ் பண்ணுறோம். input file indicate பண்ணுறதுக்கு. Get opt method returns consist of two elements. இந்த get opt method என்ன பண்ணும்? Two elements return பண்ணும். It returns two elements. Each of these values are stored separately in different list. So ரெண்டு element return பண்ணும், ரெண்டும் செப்பரேட்டாக இதில் ஒரு லிஸ்ட் ஸ்டோர் ஆகிடும், இதில் ஒரு லிஸ்ட் ஸ்டோர் ஆகிடும். Opts contain list of splitted strings like mode, path and arguments contain any string if are not splitted because of wrong path. So இந்த கெட் ஆப்ட் மெத்தட் ரெண்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஒரு வேல்யூ ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகும், இன்னொரு வேல்யூ ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகும். திஸ் வில் பி த நேம் ஆஃப் த வேரியபிள். இந்த ஆப்ட்ஸில் இருக்கிறதுல என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம கமாண்ட் லைன் இன்புட்டில் இருக்கிற மோடு, இன்புட் மோடா அவுட்புட் மோடா, ஃபைல் நேமோட பாத் எல்லாமே ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகும் செப்பரேட் பண்ணி. அண்ட் ஆர்க்ஸில் என்ன ஆகும்னா, நம்ம பார்ஸ் பண்ணும்போது, பார்சிங்னா செப்பரேட்டிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரரான ஃபைல் நேம், எரரான பாத் நேம் கொடுத்துருந்தோம்னா அது ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகும். எரர் எதுவுமே இல்லைன்னா ஆர்க்ஸ் லிஸ்ட் வில் பி எம்டி. லிசன் கேர்ஃபுல்லி. கெட் ஆப்ட் மெத்தட் வில் ரிட்டர்ன் டூ வேல்யூஸ். அது ரெண்டு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கமாண்ட் லைன் இன்புட்டில் கொடுத்துருக்கிற ஃபைல் நேம் வித் பாத் அண்ட் என்ன மோடுங்கிறது ஸ்டோர் ஆகும். ஆர்க்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும்னா, ராங் ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம், அதை பார்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறத ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகும். கரெக்டான பாத் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆர்க்ஸ் வில் பி எம்டி. கெட் ஆப்ட் excuse me. Opts contain list of splitted strings like mode, path and args contain any string if not splitted because of wrong path. Args will be an empty array if there is no error in splitting. எந்த எரருமே இல்லைன்னா argsங்கிறது empty arrayயா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The Python code which is going to execute the C++ file P4
ஸோ பைத்தன் கோட் இருக்குது, பைத்தன் ப்ரோக்ராம் இருக்குது. C++ ஃபைல் என்ன பேர் கொடுத்துருக்காங்க, P4னு கொடுத்துருக்காங்க. அதை கமாண்ட் லைனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆப்ட்ஸ் இருக்குது, ஆர்க்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் ஆப்ட்ஸில் வந்து ஃபைல் நேம் வித் பாத் அண்ட் ஆல்சோ த மோட். ஸோ ஆப்ட்ஸ் கண்டெயின் -i என்ன மோடுங்கிறது அண்ட் ஆல்சோ த பாத் ஆஃப் த ஃபைல் அண்டு -i இது என்ன மோட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தருவாங்க. C:\Python ப்ரோக்ராமிங் P4 வேல்யூ நத்திங் பட் அப்சல்யூட் பாத் ஆஃப் த C++ ஃபைல். இது ஒன்றும் கிடையாது, C++ ஃபைலோட பாத் எங்கே இது ஸ்டோர் ஆயிருக்குது அப்படிங்கிறது. In our example, since the entire line command are passed, no left to our. So full லைனுமே என்னாச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, பார்ஸ் பண்ணியாச்சு, எதுவுமே லெஃப்ட் ஓவர் இல்லை. ஸோ த செகண்ட் ஆர்குமெண்ட் ஆர்க்ஸ் வில் பி an empty list. Args will be an empty list. You can also check out the full list of Python standard modules. நம்ம 3 மாடியூல் பற்றி தான் பார்த்துருக்கோம். ரிமைனிங் மாடியூல்ஸ் வேணும்னா யூ கேன் செக் அவுட். எங்கே இருக்கும் அதுன்னா லைப்ரரி டைரக்டரி இன்சைட் த லொக்கேஷன் வேர் பைத்தான் இஸ் இன்ஸ்டால்டு. பைத்தானை நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், C:\, பைத்தனில் லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே யூ கேன் செக் த ரிமைனிங் modules, built-in modules of Python. Okay. Next one is some more command for wrapping the C++ code. Some more commands for wrapping the C++ code. Wrapping C++ na enna already nam paathirukom. Importing the C++ program in a Python program is called as wrapping. C++ ப்ரோக்ராமை பைத்தனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ரேப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேப் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன கமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் தான் __name __. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன பண்ணுறேன்னா __name ___ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபைல் சேவ் as example 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஒன்றுமே தரல, பிரிண்ட் கொடுத்துட்டு __name __ன்னு கொடுத்துருக்கேன். how this works அப்படின்னு பார்க்குறோம். ஸோ __name __ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நேம் என்னன்னு டிஸ்பிளே ஆகுது, மெயின் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, __name __ will display the name as __main __. சரி, now one more file create பண்ணுறேன், நியூ ஃபைல். இந்த நியூ ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா import example 3 அந்த முன்ன கிரியேட் பண்ண ஃபைலை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன தரேன், print __name __. சேவ் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. I'm executing this program. இப்போ என்ன ஆகுது, example 3 main அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரோக்ராம் எதை எக்ஸிக்யூட் பண்ணோம், பிரிண்ட் நேம்னு மட்டும் கொடுத்தோம். அதோட அவுட்புட் என்னவாக இருந்துச்சு, __main __. இருந்துச்சு. நான் அடுத்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணேன், எக்ஸாம்பிள் 3 இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். பிரிண்ட் __name __. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 3 ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்குது, நேம்னு கொடுத்துருக்கு. இந்த நேமில் இப்போ என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு, ஃபைல் நேம் டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் இந்த பிரிண்ட் __க்கு என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு, மெயின் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட், ஒரு பர்டிகுலர் ஃபைலில் நம்ம பிரிண்ட் __, நேம்னு கொடுத்தோம்னா அது என்னென்னு டிஸ்பிளே ஆகும், மெயின் அப்படிங்கிற வேல்யூவில் டிஸ்பிளே ஆகும். இதே வேறு ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா
அந்த மாடியூலோட நேம் அண்ட் அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராமில் இருக்கிறத மெயின் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுறத மாடியூல் நேம் அண்ட் அடுத்து இருக்கிறத மெயின். ஸோ எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே இருந்து நாம் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இம்போர்ட் மாடியூல் மூலியமாக வேறு மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறோமா, இல்லை டைரெக்டாக இந்த ப்ரோக்ராம்லேருந்தே எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ லெட் அஸ் see this in detail. Since there is no main function in Python, when the command to run a Python program is given to an interpreter, the code that is at 0 level indentation is to be executed. ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக C++ல என்ன ஆகும், இன்ட் மெயின்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பட் பைத்தனில் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் 0 லெவல், இது இண்டென்டேஷன் 1, இது இண்டென்டேஷன் 2ன்னு சொல்கிறோன்னா, 0 லெவல் இண்டென்டேஷனில் என்ன இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், அதனால் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து இங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோக்ராம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் வித் 0 லெவல் இண்டென்டேஷன் வில் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் ஃபர்ஸ்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹவவர் பிஃபோர் டூயிங் தட், இன்டர்பிரிட்டர் வில் டிஃபைன் எ ஃபியூ ஸ்பெஷல் வேரியபிள்ஸ். double underscores name double underscore is one such variable which by default stores the name of the file. double underscore name double underscore கொடுத்தோம்னா name of the file அதில் ஸ்டோர் ஆகிக்கும். if the source file is executed as the main program, the name variable has the value main. Listen, if the source file is executed as the main program, if the source file is executed, இந்த ஃபைலை தான் நம்ம மெயின் ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும், மெயின் அப்படிங்கிற வேல்யூ will be stored. if the source file is executed as the main program, interpreter set the name variable to have a value main. Name is a built-in variable which evaluates the name of the current module. ஸோ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நேம் இஸ் அ பில்ட் இன் வேரியபிள் விச் எவாலுவேட்ஸ் த நேம் ஆஃப் த கரண்ட் மாடியூல். ஸோ இம்போர்ட் பண்ணுறோம். இந்த இதை நம்ம ரன் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சு, கரண்ட் மாடியூல் நேமை என்ன பண்ணிக்கும், ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். நேம் இஸ் அ பில்ட் இன் வேரியபிள் தட் எவாலுவேட்ஸ் த நேம் ஆஃப் த தட் இது என்ன பண்ணும், நேம் ஆஃப் த மாடியூல் என்னங்கிறத நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். thus it can be used to check whether the current script is being run on its own. ஸோ நம்ம இப்போ இது கொடுத்த மெயின் print underscore நேம்னு கொடுத்து மெயின்கிற அவுட்புட் வந்துச்சுன்னா the current script is being run on its own அப்படின்னு சொல்லலாம். மெயின்கிற வேல்யூ வராமல் ஏதாவது ஃபைல் நேம் வந்துச்சுன்னா அந்த மாடியூல் மூலியமாக ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். திஸ் இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் நேம். ஸோ என்னென்னு புரியுதா, நேம்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, கரண்ட் மாடியூல்லேருந்து ஒர்க் ஆகுதா இல்லை வேறு மாடியூல்லேருந்து ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு. if the command line from Python itself is going to execute first, then main contains the name of the Python program and the Python special variable name also contains the Python program name. If the condition is true, it will calls the main which is passed with the C++ file as an argument. இப்போ கரண்ட் மாடியூல்லேருந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நேம்க்கு என்ன வேல்யூ இருக்கும், மெயின் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஒரு கண்டிஷனை செக் பண்ணி நம்ம அடுத்த லைன் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். sys.argv of 1: get everything after the script name. 1: 1 and அதுக்கு ஆஃப்டரில் இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே